மதுரையில் கமலம் பாட்டின்னு ஒரு பாட்டியை பற்றி பதிவு பண்ணோம். அந்த பாட்டியோட வயசு 80. அவங்க வந்து கிட்டத்தட்ட 42 வருஷங்களாக ஒரு வீட்டு வாசலில் டெய்லியும் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் காலையில் மதுரையிலேருந்து ஒரு காலை உணவு. நம்ம இங்கே சாப்பிட்ற ஆப்பம் இல்லை, தேங்காய் பால் ஆப்பம் இல்லை, அது வந்து ஒரு ஸ்வீட் கருப்பட்டியில் போய் செய்கிற ஒரு ஸ்வீட். ஸோ அவங்க வந்து அது 46 வருஷங்களாக அதை செய்கிறாங்க. அது வந்து ஒரு மண் கல்லில் மண் சட்டி மாதிரி இருக்கும். அந்த சட்டி வந்து ஒரு 2 மாதத்துக்கு வரும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். அவங்க அந்த சட்டியை ஒருத்தர்கிட்ட செய்கிற ஆள்கிட்ட சொல்லி அதை வாங்கி செய்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா நார்மல் கல்லில் செஞ்சுருக்கலாம். பட் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அவங்களோட வீட்டு வாடகை 2000 ரூபாய். அவங்க கடை போடுற இடத்துலேருந்து அவங்க வீடு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம். அந்த 80 வயசு பாட்டி டெய்லியும் அவ்வளோ தூரம் காலையில் நடந்து போயிட்டு 2 முறை அந்த ஜாமான்களை கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லாத பையன். அவங்களுடைய வீட்டு வாடகை 2000 ரூபாய். ஸோ அந்த வீட்டு வாடகையை கொடுக்கவே இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு பண்ணோம். ஸோ ஜென்ரலாக நம்ம நல்ல உணவை மட்டுமே பதிவு பண்ணிட்டு வர்றதுனால நம்ம வீடியோக்கள் மேலே உள்ள நம்பிக்கையின் காரணமாக அந்த பாட்டிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து 5,44,000 ரூபா ஒரு தொகை திரட்டி அந்த பாட்டி இனிமேல் வாழ்க்கையில் வாடகை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ ஒரு வீடியோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கே முதல் முறை கொடுத்தது அந்த வீடியோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலமாக. இப்போ ஒரு ஆப்பம் 10 ரூபா, நான் எனக்கு 10 ரூபா விற்க சொல்கிறாங்க. ஆப்பம் எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ 10 ரூபா இங்கே உள்ளவங்க 10 ரூபா வாங்க 10 ரூபான்ட்டு போகிறாங்க. அங்கிட்டு ரேஷனும் மண்டபம் போட்டு கொடுக்குறாங்க 15 ரூபாய்க்கு. நான் காசுக்கு ஆசைப்பட்டேன். ஒருத்தங்க சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லணும். 1 சாப்பிட்டாலும் 2 சாப்பிடணும். என் பேர் கமலம். நான் இங்கே 46 வருஷமாக போட்டு வச்சேன். 46 வருஷமா இதே இடத்துல? இதே அப்பா ஆரம்பத்துலேருந்து இப்போ வர கருப்பட்டியாப்பம் மட்டும்தான். முந்தி தறி செஞ்சுட்டே இருந்தேன். அது தறி வேலை நின்றுச்சு. அது இந்த தொழில் இது எங்கள் பாட்டி தொழில், முந்தி காலத்து தொழில். எங்கள் பாட்டி தொழில் இது, முந்தி காலத்து தொழில். இந்த ஆப்பம் 2 ஆப்பம் ஊற்றி பிள்ளைகளுக்கு ஊற்றி கொஞ்சம் காப்பி இப்படி விட்டு படுக்க வச்சுருவாங்க. இது நெஞ்சு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது இந்த கருட்டி ஆப்பம். உங்கள் பாட்டி எங்கே இருந்தாங்க? எங்கள் பாட்டி இந்த ஏரியா தான்ப்பா. நாங்கள் எல்லாம். உங்கள் பாட்டி இதே தெரியுதாண்ணா? ஆமாம், எல்லாம் இந்த மதுரை தான். மதுரை தான் வளர்ந்தது எல்லாம். எப்படி இந்த மாவு நாளைக்கு காலம்பரை வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான். ஒன்றாவதா? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இல்லை, காலம்பரை வரைக்கும் கொண்டு போவாங்க. மாவு கொண்டு போய் வச்சு. ஓ, உங்கள் மாவு வாங்கிட்டு போவாங்களா? மாவு கொடுக்கும். அவங்க ஊற்றி சாப்பிடுவாங்களா? வீட்டில் போய் மூட்டையிட்ட ஊற்றி. யாருக்கா இவ்வளோ ஊற்றிருக்கீங்க? இந்த ஐயா கொடுத்து இந்த கட்டி வைக்க பாரு. யாருக்காக? ஒரு ஐயா சொல்லிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க? 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கா? சரி, எனக்கு ஒன்று கொடுங்க பார்ப்போம். உங்களுக்கு வேணும்? ஒன்று கொடுங்க. ஒரு வேலை எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. பாட்டி சூப்பராக இருக்கு பாட்டி. காசு மனசார கருட்டி வாங்கி போட்டால் தான்ப்பா நல்லா இருக்கும். மண்டவளை வாங்கி போட்டு கண்டிப்பாக போட்டால் அந்த அப்போ நல்லா இருக்காது. நான் சொல்றது சும்மா தெரியுது.